மீன் புரியுதா? நான் குளத்துல இறங்கி நீச்சல்ல போய் புஷ்னு வந்தேன். நம்புறியா? நம்புறியா? அப்படி ஏன்னா எங்கள் அப்பா அப்படிதான் மீன் பிடிச்சின்னு வந்தார். எங்கள் அப்பா சொன்னார், நான் குளத்துல இறங்கி மீன் பிடிச்சின்னு வந்தேன்டா. நான் நம்புறியான்னு கேட்டார். எப்படிப்பா குளத்துல இறங்கி இப்படி மீன் பிடிக்க முடியும்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், நான் நம்பினேன். என்னது நம்பினேன், அப்படி நம்பினாதான் சோறு போடுவோன்னு எங்கள் அப்பா சொன்னார். நான் உன் சௌரியம் எப்படிப்பான்னு கேட்டார். அது ஒரு சின்ன மீன் மாதிரி தெரியுதடா. அது மீன் தானது. அது உள்ள ஒரு உள்ள வருது கருப்பா. அப்படியா? அவர் சொன்னார், எப்படிப்பா நம்புறியான்னு கேட்டார். ஐயோ நம்புறமான்ட்டேன். எப்படி நம்புற? இப்போ நீ எப்படி நம்புற? நம்புறியா? இறங்கி அப்படி அப்படியே ஒரு மீனையும் அப்படி புஷ்னு வருது. நான் உள்ளே இறங்கன்றேனா, இறங்கி அப்படியே அசால்ட்டு பண்ணி வந்துடுவேன். அது இந்த மீன் வந்து என்ன பண்ணுது, காலுங்கீழே பூந்துட்டு போகுது. அப்படியே இந்த கட்டை வரலால் பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கினேன். கட்டை வரலால் பிடிச்சி ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இந்த மீனை பிடிச்சேன்டா. இந்த மீனை பிடிச்ச அருமையான மீன் குழம்புக்கு நான் கெண்டையும் சிலேபி, வளப்பு கண்டை, வளப்பு சிலேபி சிலேபி.